சுடுகின்ற நிலவு. பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? இதுவரைக்கும் எதெல்லாம் பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பீமோட வீட்ல வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுவான். இந்த மாரி நானும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ட ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்கேன். என்னதான் அவங்கள நம்ம தங்கமா தாங்கி பார்த்தாலும் சரி, கடைசியில அவங்க ஒரே வார்த்தையில எனக்கு உன்ன பார்க்கும்போது இன்ஸ்பயர் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஸோ நீயும் பார்த்து ஜாக்கிரதையா இரு மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து ஜீரோவோட வீட்ல காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகி ட்ரா பண்ணியிருப்பான் இல்லையா? பீம் வந்து அந்த ரக் ரூம்ல இருக்கையில, அதை தான் வந்து தரையில வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. வெறும் அவுட்லைன் மட்டும் தான் போட்டு வந்திருப்பான். தலைவன் வளைச்சு வளைச்சு ட்ராயிங் பண்ணிட்டுருக்காப்படி, பெயிண்ட் பண்ணிட்டுருக்காப்படி. சரி, ஏன்னா பாதி வரைஞ்சத கன்டின்யூ பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படியே கானோட வீட்ல காமிக்கிறாங்க. கான் வந்து இந்த உதட்டு மேல வந்து விரல் வச்ச மாரி ஒரு ட்ராயிங் அவுட் ஸ்கெட்ச் மட்டும் பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த அவுட் ஸ்கெட்சவே அவனும் பார்த்துட்டுருக்கான். இது எப்போ கம்ப்ளீட் ஆகுற மாரி தான் அவன் உள்ளுக்குள்ள ஓடிட்டுருக்குது. அவனுக்கு வந்து தூக்கமும் வராது. ஏன்னா ஜீரா கூட இல்லைன்னா கானுக்கு வந்து தூக்கம் வராதுல்ல. அதனால அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட் எடுத்து போட்டிருப்பான். சரி, அப்படியே அரைபோதையிலேயே வந்துட்டு நம்ம ஜீராக்கு வந்து கால் பண்ணுவான். ஜீரா எடுத்துட்டு, "இப்ப என்ன?" அப்படிம்பான். நான் வந்துட்டு, "என்னால தூங்க முடியல. நீ பார்க்குறியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "முடியாது." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "சரி, நீ வர முடியலனாலும் சரி, நான் உன் பிளேஸுக்கு வரேன்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "என்ன? நான் வீட்ல இல்ல இப்போ." அப்படின்னோன்னே அ கான் வந்துட்டு கேட்குறாங்க, "நீயா? வீட்ல இல்லையா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "யோவ்! என் ஃபோன மறுபடியும் நீ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "எமர்ஜென்சி அப்போ மட்டும் தான்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு கேட்குறா, "சரி, அ என்ன எமர்ஜென்சி? அதாவது உங்களால தூங்க முடியலன்னா அது எமர்ஜென்சி அப்படித்தானே?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "நான் இப்ப தூங்க முடியல. அது எமர்ஜென்சி தான். சரியா? நீ வரலைனாலும் கூட பரவால்ல. நான் வந்து உன் பிளேஸ்ல தூங்குறேன்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஐயா சாமி, நீ என் பிளேஸ்க்கு வரவே வேணாம். சரியா? நான் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். சரி வெய் ஃபோன." அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு. ஜீரா மறுபடியும் சரி அது இன்னும் பெயிண்டிங்லாம் நெறைய பண்ண வேண்டியது இருக்கனால எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறாங்க. ஏன்னா பெயிண்ட் பண்ணக்கப்புறமா பார்த்தா ஃபுல்லா ட்ரெஸ் ஃபுல்லா அந்த கலர் ஆயிருக்கு. பெயிண்ட்லாம் தெளிச்சிருக்கு. போய் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட்டா கான் வந்து கால் பண்றாரு ஜீராக்கு. ஜீரா எடுத்துட்டு, "இப்ப என்ன? நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப என்ன மாமா?" அப்படின்னோனே கான் வந்துட்டு சொல்றாரு, "நான் கீழ தான் இருக்கேன். டவுன் ஸ்டேர்ல தான் இருந்துட்டு இருக்கேன். என்னைய வந்து நீ கூப்பிட்டுக்கோ." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கும்போது, "நான் தான் கீழ இருக்கேன்னு சொன்னேன்ல. நீ வந்து கூட்டிட்டு போ." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நான் வீட்லயே இல்ல." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு டைரக்ட்டா அவர் ரூம்க்கே நடந்து போறாரு. ஜீரா வந்துட்டு அவன் திங்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே ரூம்ல சிதறி கிடக்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாப்படி. கான் உடனே பார்க்குறாப்படி. பார்த்துட்டு அவன் உள்ள கான் வந்துட்டு, ஆ "ஏய் நில்லுங்க, நில்லுங்க." அப்படிங்கும்போது, எதுக்குய்யா உள்ள வர? நான் உன்னைய வரவே சொல்லலையேய்யா. உன்ன உள்ள கூப்பிட கூட கிடையாது. போயா, போயா. ஆ ஏன்டா நீ என்ன ஸ்டாக்கரா? அதாவது பின்னாடி தொடர்ந்துட்டே வந்துட்டு இருப்பியா? வெளிய போயா." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "சரி, பேசி முடிச்சிட்டியா? என்னால தூங்க முடியல. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல தூக்கத்த. நான் போய் தூங்கணும்." அப்படிங்கும்போது, "என்ன நீங்க தூங்கணும்?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "ஆமா." அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு ஆல்ரெடி வந்து அவன் பனியனு, ட்ரவுசரோட தான் இருப்பான். ஒரு சட்டையும் எடுத்துட்டு, ஃபோனையும் எடுத்துட்டு சொல்லிடுறான், "சரி நான் அப்ப கிளம்புறேன்." அப்படின்னு கான் வந்துட்டு, "ஏய் ஏய் இரு இரு எதுக்கு போற இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு டக்கு டக்குன்னு ஜீரா இறங்கி கீழ போயிருவான். கான் தான் வந்து வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டு பின்னால குடுகுடுன்னு "டேய் நில்றா, நில்றா, நில்றான்னு" சொல்லிட்டு அவன் பின்னாடியே தொரத்திட்டு வருவான். ஜீராக்கு தான் அந்த ஊர்ல நான் சொன்ன மாரி இந்த ரேப்பிடோ மாரி அந்த 2 வீலர் சர்வீஸ் இருக்கும் இல்லையா? அங்க இது பண்ணிட்டு கால் பண்றா. "அ எங்கப்பா இருக்கீங்க? நான் வந்து இங்க முன்னாடியே தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க." அப்படிங்கும்போது, அ அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி வந்துட்டுருக்கோம் அப்படிம்பாங்க. நான் வந்துட்டு, "ஏய் நில்லு, இப்ப என் கூட நீ வர." அப்படிங்கும்போது, "அ எதுக்கு?" அப்படின்னு சொல்லி ஜீரா கேட்பான். நான் வந்துட்டு, "நான் தான் சொல்றேன்ல என் கூட திரும்பி வந்துரு. ஏன் நீ என் கூட பேச மாட்டேங்கிற? என்னதான் உனக்கு ஆச்சு சொல்லு." அப்படிங்கும்போது, ஜீரா எப்படியோ பார்த்து மொறச்சாப்புல திரும்பிட்டு கரெக்ட்டா அந்த ரைடு புக் பண்ணியிருப்பான்ல, அவர் வராரு. வந்தோனே கைய நீட்டிட்டு, "நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க." அப்படிங்கும்போது, அவன் ஹோக்கப் பண்ணிக்கிறான். அந்த ரைடுல ஏறிக்கிறான். நான் வந்துட்டு நிறுத்தி பார்க்குறேன், "நில்லு. நீ எங்க போனாலும் சரி, எங்க ஓடுனாலும் சரி, உன் பின்னாடியே தான் நான் வருவேன். சரியா? என்ன நீ உன் ஃப்ரெண்டு வீடு பிளேஸ்க்கு தானே போற. நான் அங்க வரேன் பாரு. நீ எங்க போனாலும் சரி உன்ன விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கானும் சொல்லிட்டு நிக்கிறாரு. ஜீரா வந்துட்டு, "முடிஞ்சா
வாங்க பார்க்கலாம். நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடு வந்து கிளம்ப சொல்லிடுறான். கரெக்ட்டா அந்த ரைடு எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தா, அந்த 2000ஸோட மியூசிக்ஸ் எல்லாம் ப்ளே ஆயிட்டுருக்கும் இல்லைங்களா? அந்த மூடி 2000 கிளப்புக்கு தான் அங்க போய் நிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து கானும் வந்து கார்ல தொரத்திட்டே வராரு. வந்து நின்னோனே கா நான் அவன் ரைடுலேருந்து இறங்குனதுக்கப்புறமா வண்டியிலேருந்து இறங்குனதுக்கப்புறமா ஜீரா திரும்பி பார்க்குறேன் நிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் உள்ள ஓடிடுறான். இவன் வரானான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி உள்ள போயிர்றான். ஆ பார்த்தோன்னே ஜீரா வந்துட்டு உள்ள என்டர் ஆகும்போது கரெக்ட்டா அவன் ஃபோன் ரிங் ஆகுது. கான் வந்துட்டு, "இப்ப நீ உடனடியா வெளிய வர" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "எதுக்கு? நான் வரணும். சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல, நான் எங்க போனாலும் பின்னாடி வருவேன்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம்" அப்படின்னோனே கான் வந்து சொல்றத கேளு. சரியா? இப்ப நீ அங்க இடத்த விட்டு உடனடியா வெளிய வந்தீன்னா, உனக்கு நான் ஆல்ரெடி பே பண்றதா சொல்லியிருந்தேன்ல, அத விட ரொம்பவே அதிகமா நான் உனக்கு பே பண்றேன் அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "என்னைய பார்த்தா என்னையா? ஆ என்னைய பார்த்தா எப்படிதான் உங்களுக்கெல்லாம் தெரியுதாம்மா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என்னைய பார்த்தா என்ன ஒரு பொருள் மாரி இருக்குதா? பொம்மை மாரி தெரியுதா? ஆ என்னாலாம் வர முடியாது." அப்படிங்கும்போது நான் வந்துட்டு, "சரி, நீ வர வேணாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே இங்கேயே." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. காலையில 4 மணி வரைக்கும் இந்த கிளப் ஓப்பன்ல தான் இருக்கும். பிரச்சனையே கிடையாது. வெயிட் பண்ணுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா, உண்மையாவே உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா, உள்ள வாங்களேன் பார்க்கலாம்." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு பார்க்குறாரு. அமைதியா ஃபோன கட் பண்ணிட்டு, தலைவன் உள்ள வந்துர்றாரு. ஜீராவ பார்த்தோன்னே, ஜீரா தூரத்தில இருக்கான். "என்ன திடீர்னு வந்துட்டா?" அப்படிங்கிற மாரி தான் ஜீராவோட லுக்கும் இருக்குது. கான் பக்கத்தில வந்துட்டு, "சரி போலாமா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இல்ல. நீ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது பிடிக்கலையா உங்களுக்கு?" அப்படிங்கும்போது, எனக்கு பிடிக்கல." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "எதுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப இந்த சண்டையெல்லாம் இழுக்காம போங்க கொஞ்சம். போங்க." அப்படிங்கும்போது கரெக்ட்டா ஸ்டேஜ்ல அந்த மைக்ல வச்செல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? இந்த டிஜே மார அவங்க வந்து சொல்றாங்க, "எல்லாரும் ரொம்ப சத்தம் போடுங்க. அடுத்த சாங் நான் வந்து போடப் போறேன். மேக் சம் நாய்ஸ், மேக் சம் நாய்ஸ்ன்னு" சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் பாடுங்க, பாடுங்கன்னு சொன்னோனே, ஜீரா வந்து அந்த பாட்டு வந்து பாடிட்டுருக்கான். அங்க இப்ப நம்ம ஊர்ல எப்படி 2000ஸ்ல சாங்ஸ்லலாம் வந்து அதெல்லாம் ப்ளே பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து பாடுறோம். அதே மாரி அங்கேயும் பாடுவாங்கல்ல. அந்த மாரிலாம் பாடிட்டுருக்காங்க. கரெக்ட்டா ஜீரா வந்துட்டு, "என்ன சாங் உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கும்போது, அப்படியே நக்கலா திரும்பி கேட்கும்போது, கான் வந்து அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு எப்பவுமே அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான்ல, அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துடுறா கானு. ஜீரா வந்துட்டு, "யோவ் யோவ் என்னாச்சுய்யா? என்னாச்சுய்யா? எந்திரியா, எந்திரியா" அப்படிங்கும்போது, அப்புறம் மறுபடியும் தூக்கிட்டு அவன வந்து வெளிய வராங்க. வெளிய வரும்போது அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த வீல் சேர் மாரிக்குள்ள தள்ளிட்டு போறது, அதில அவன உட்கார வச்சு வெளிய கொண்டு வந்து, "சார் சார் ஹெல்ப்" ஜீரா வந்து கேட்குறான், "சார் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த கார்ல தூக்கி அவர உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சாமி" அப்படிங்கும்போது, அங்க அந்த ஸ்டாஃப் எல்லாம், "சரி சார் கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவ காருக்குள்ளேயே உட்கார வைக்கிறாங்க. அவன் அப்படியே அந்த கிளாரிட்டிலேயே உட்காந்துட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜீராவும் வந்து வெளிய நின்னுட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். இங்க ஒரு டிஸ்க்ளைமர் அ ஸ்மோக்கிங் இஸ் எ கில்லர் டிசீஸ் அதையும் இப்பவே சொல்லிர்றேன். ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் அந்த சிகரெட் தூக்கி வீசிட்டு, கான் இருக்கக்கூடிய வண்டியிலேயே வந்து கார்லயே வந்து ஏறிக்கிறான். சீட் பெல்ட் போட்டுட்டு, சரி ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கும்போது, கான் வந்து கைய புடிச்சுக்கிறாரு. கைய புடிச்சோனே ஜீரா வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கும்போது, "ஹாஸ்பிட்டல்லாம் போ வேணாம். நான்லாம் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு கேட்குறான், "ஆ அப்படியா? உண்மையாவா? ஆனா நீ ஒண்ணு பார்த்தா ஓகேவா இருக்க மாரி தெரியலையே." அப்படிங்கும்போது, கான் வந்து சொல்றாரு, "என்ன நீ ரெஸ்ட் எடுக்க விடு. நான் ரெஸ்ட் எடுத்தாவே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, ஏன்னா தண்ணி இனி கார்ல இருக்கா அப்படிங்கும்போது, கான் வந்து சொல்றான், "பின்னாடா அந்த இதில இருக்கும் பாரு, சீட்டுக்கு மேல இருக்குது போய் எடு." அப்படிங்கும்போது, ஜீரா போயிட்டு அந்த தண்ணிய எடுத்து ஓப்பன் பண்ணி குடுக்குறான். தண்ணி குடிச்சுட்டு, நம்ம கான் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறாரு. இப்போ பீமோட ப்ளேஸ்ல காமிக்கிறாங்க. பீம் வந்து லேப்டாப்ல இந்த ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்லலாம் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அப்ளை பண்ணிட்டுருக்காரு. அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறாங்க, "என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கும்போது, "என்னடா பண்ணிட்டுருக்க மச்சான்?" அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்றாரு, "ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன்." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு சொல்றாரு, "இப்ப இந்த சமயத்தில யாருமே வந்து ஜாப் ஆஃபர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு போஸ்டிங்ஸ் எதுவும் ஓப்பனா இருக்காதுல்ல." அப்படிங்கும்போது அ டீம் வந்து சொல்றாரு, "இல்ல அப்ராட் கம்பெனிஸ் 1 ஆர் 2 வந்து ஓப்பன்ல இருக்கும் இந்த மிட் டைம்ல." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, "அப்போ உனக்கு சான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கும்." அப்படிங்கும்போது டீம் வந்து சொல்றாங்க, "அந்த சான்ஸ் கம்மியா இருந்தாலும் சரி, 1% இருந்தாலும் சரி, அதுவும் நான் விடக்கூடாதுன்ட்டு இருக்கேன். நான் சீக்கிரம் வேலை வாங்கணுன்ட்டு இருக்கேன்." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு அப்படியே புருவத்த தூக்கிட்டு பார்க்குறாங்க. "ஏன் இப்படி சொல்றேங்கிற மார."
பீம் வந்து சொல்கிறாரு. ஏன்னா நான் சம்பாரிச்சா தான் ஜீராவ நல்லா நான் பார்த்துக்க முடியும். நான் கம்ஃபர்டபுளா அவன வைக்கணும் அப்படிங்கும்போது, அவன் வேலை பார்க்க வேண்டியங்கிற அவசியம் இருக்காதுல்ல. அதனால தான் அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட் வந்துட்டு, "ஓ! சூப்பர் மச்சான். சரி கண்டிப்பா அது நடக்கும். அ நீ ட்ரை பண்ணு. நீ அப்ளை பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மறுபடியும் வந்துட்டு கானோட அந்த கார்ல காமிக்கிறாங்க. அந்த மூடி 2000 கிளப் முன்னாடி காமிக்கிறாங்க. காமிக்கும்போது, அப்படியே அந்த இது இருக்கு இல்லையா? காருக்குள்ள ரொம்ப புழுக்கம் தாங்க முடியாம, நம்ம ஜீரா என்ன பண்றா, கொஞ்சம் விண்டோவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, வெளிய வந்துடுறாங்க. கான் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்மோக் பண்ணலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்மோக் பண்றா மறுபடியும். ரொம்ப இதா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு நம்ம கானுக்கு வந்து முழிப்பு வந்துருது. கூப்பிட்றா, "இங்க வாயேன்" அப்படின்னோனே, ஜீரா வான்னோனே, ஜீரா வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கும்போது, கான் வந்து சொல்றாரு, "உனக்கு வந்து நான் பீம வந்து வேலைய விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி தானே கோவமா இருக்கிற. அதானே என்கூட நீ பேச மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் வந்து சொல்றாரு. நம்ம கானோட இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பி, அணியன், ரெமோ எல்லாருமே உள்ள இருக்காங்க. இப்ப இவர் கூட பேசையில வந்து இப்ப ரெமோ, அம்பி 2த்துக்கும் மிடில்ல வந்து பேசிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு ஜீரா வந்து சொல்றாரு, "எனக்கு நீங்க பீம் வேலைய விட்டு தூக்குனதுக்காகலாம் கோவம் கிடையாது. நீங்க மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல சரிங்களா, விளையாடுறீங்கல்ல, அதுதான் எனக்கு புடிக்கவே இல்ல. அத பார்க்கும்போது எனக்கு கோவமா இருக்குது." அப்படிங்கும்போது, "உங்களுக்கு ரொம்ப விளையாட்டா தெரியுதுல்ல." அப்படிங்கும்போது, ஆ கான் வந்து சொல்றாங்க, "விளையாட்டா தான் இருந்துச்சு, மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடையில. ஆனா, இதுக்கு மேல அது விளையாட்டா இருக்காது. ஏன்னா, அது உன்னோட விஷயத்துலன்னு வரும்போது, அ என்னால அத ஃபன்னா எடுத்துக்க முடியல. ஏன்னா, என்னால சரியா கூட தூங்க முடியல. அத நினைக்கும்போது என்னால சுத்தமா வந்து தூங்கவே முடியல ப்ராப்பராவே." அப்படிங்கும்போது, அ ஜீரா வந்துட்டு கேட்குறா, "ஓ! அப்படியா? இப்ப கூட சரி, நீங்க தூங்க முடியலன்னு மட்டும் தான் உங்கள பத்தி தான் நீங்க சுயநலவாதியா திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லையா?" அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்ல. புரிஞ்சுக்கோ." அப்படிங்கும்போது, "ஒருவேள நான் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றேன். ஆமா, என்னைய பத்தியும் நான் யோசிக்க தான் செஞ்சேன். அதனால தான் நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தேடி கூப்பிட்டு வரேன். இவ்வளோ தூரம் நான் தனியா வந்து பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட் போட்டுட்டு நான் வந்திருக்கேன். எதுக்காக? எல்லாமே உனக்காக தான். உன்ன பார்க்கணும்னு சொல்லி தான்." அப்படின்னோன்னே, நம்ம ஜீரா வந்து அப்படியே பெப்பன்னு பார்க்குறாப்படி. எதுக்கு இவன் இப்படியெல்லாம் சொல்றான் அப்படிங்கிற ரேஞ்சில. சரி வீட்டுக்கு போறீங்களா? அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு, "நீ என்னைய கொண்டு போய் விட்டா நான் போறேன்." அப்படிங்கும்போது, சரி ஜீராவோட மனசுல எல்லாம் தலையெழுத்துடா, கொண்டு போய் உட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க கொண்டு போய் என்ன விட போற? அப்படிங்கும்போது கான் கேட்கும்போது, ஜீரா வந்துட்டு, "உங்க வீட்டுக்கு தான் கொண்டு போய் விட போறேன்." அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நம்ம ஜீரா தான் டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு கானோட பிளேஸ்ல கொண்டு போய் இறக்கி விடுறாரு. அங்க போனோனே ஜீரா வந்து கான எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டுட்டு, "இந்த மாரி நம்ம வந்துட்டோம். அ நீங்களே இறங்கி போய்க்குவீங்களா? இல்ல பட்லர கூப்பிடட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அ சரி, "நீ கொண்டு போய் என்னையெல்லாம் விடமாட்டியா?" அப்படிங்கும்போது, "அ சரி நானே கூப்பிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஜீரா வந்துட்டு கான வந்து தூக்க முடியாம அப்படியே முட்டு குடுத்தே தூக்கிட்டு வராங்க. அதான் இந்த வடிவேலு சொல்ற மாரி, "டேய் டேய் நீ ஆடுறத பார்த்தா உன்ன குடிகாரன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன குடிகாரன்னு சொல்ற மாரி தான் இருக்குடா" அப்படிங்கிற ரேஞ்சில தான் ஆடிட்டே உள்ள போறாங்க. பாவம். பட்லர் இல்லையா அப்படிங்கும்போது, பட்லர் உள்ள தான் இருக்காரு அப்படிங்கும்போது, சரி இந்த கார் வேற நின்றுருக்கே அப்படிங்கும்போது, பக்கத்துல இன்னொரு எம்ப்ளாயி இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த கார கொண்டு போய் உள்ள வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் என்ன ஆகும், கான் தனியா போயிட்டு அப்படியே உருண்டுட்டே போறத பார்க்குறேன் ஜீரா. எல்லாம் தலையெழுத்து கொண்டு போய் மேலேயே கொண்டு போய் தள்ளிட்டே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கான முட்டு குடுத்தே மறுபடியும் மேல தூக்கி கொண்டு போய் அவங்க ரூம்ல விடுறாப்படி. "வா போலாம்" அப்படிங்கும்போது, "நீ தான் போறேன்னு சொன்னல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து அப்படியே தள்ளாடிட்டே சொல்றாங்க. "வா கொண்டு போய் விட்டுட்டு போறேன்" அப்படின்னோனே, "ஆடாம வாயா, கொஞ்சம் நேரா வா, இங்க வா லிஃப்ட்டுக்கு போகணும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வா, ரைட்டு சைடு வா" அப்படின்னு சொல்லிட்டு முட்டு குடுத்துட்டே தலைவன கூப்பிட்டு போறாங்க. அந்த லிஃப்ட்டுக்கு போறதுக்கே லெஃப்ட்டு, ரைட்டுன்னு 2 பேரும் ஆடிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா, அ கான தூக்கி பெட்ல படுக்க போட்டு,
போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஜீரா வந்து கானுக்கு கொடுக்குறாங்க. அவன் தண்ணியை குடிச்சிட்டு சரி இப்ப நீ கிளம்புறியா அப்படிங்கும்போது நீ வேணா கிளம்புறேன்னா சொல்லு, கொண்டு போய் நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஜீரா வந்துட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா சொல்லுங்கள், ஏன் இப்படிலாம் உடம்பெல்லாம் இதாகி கிடக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நான் கேட்டதுக்கு நீ சொல்லு, நான் வேணா கொண்டு போய் உன்னை விடட்டுமா அப்படிங்கும்போது, கொண்டு போய் ஆள் ஏற்பாடு பண்ணி என்னை கொண்டு போய் விட சொல்லட்டுமா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தான் விடியவே போகுது, இதுக்கப்புறம் நான் எங்கே போய் போகிறது, நான் இங்கேயே இருக்கேன் இருங்கன்னு சொல்கிறேன். சரி அப்புறம் நீ வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இந்த சோஃபாலேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி ஆனா உன்னை எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஏஞ்சல் மாரி தான் தெரியிற அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது, ஜீராவோட ஃபேஸில் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. 2 பக்கம் அந்த ஃபோட்டோ அந்த பெயிண்ட் பண்ணது இருக்கும்ல, அதை பார்த்துட்டு தான் இவன் ஏஞ்சல்னு சொல்லி கன்னா பின்னாக்கு ஒளர்றான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. கான் வந்து சொல்கிறாங்க, சரி நீ கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போவே. ஏன்னா நீ கிஸ் பண்ணினா எனக்கு வந்து நல்லா தூக்கம் வரும். எனக்கு நீ ஏஞ்சல் தானே அப்போ நீ கொடுக்கலாம்ல அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு ஆ நீங்கள் வந்து இப்போ நல்லா தூங்கணும், அதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸாக தானே கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, கான் வந்து கேட்குறாரு, நான் சொன்ன விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைல்ல செய்கிறதுக்கு, நீங்கள் இருக்கேன்னு சொல்லு, அட்லீஸ்ட் அதுவாச்சும் எனக்கு போதுமே அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு சரி இருக்கேன். கான் வந்துட்டு சரி பரவாயில்ல. உன்னைய நான் கேட்டு கேட்டு நானும் ரொம்ப அலுத்து போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நான் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி. சரியா? நான் வேணா உனக்கு மறுபடியும் கேபு கூப்பிடட்டுமா? நீ வீட்டுக்கு போறியா? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, ஒன்றும் தேவை கிடையாது. நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் விடிய போகுதுல்ல, அதான் நானே இருந்துட்டு போறேன் இரு அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு, ஆ சரி நீ ஏன் மறுபடியும் என்கிட்ட வந்து படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம்ல அப்படிங்கும்போது, ஒன்றும் தேவையில்ல. நான் இந்த சோஃபாலேயே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நீல சோஃபா இருக்கு. அங்கே போய் படுத்துக்கிறேன். அந்த கான் பக்கத்தில் இன்னொரு தலகாணி இருக்கும். அதையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு கானுக்கும் போத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் தூங்க போகிறான். 2 பேரும் தூங்குறாங்க. கான் வந்து தூங்குனோன்னே ஜீரா வந்து அவனுக்கு போய் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அதோட முடியுது. இது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எபிசோட் நம்பர் 8ல பார்க்கலாம். ஓகேங்களா?